என் தங்கச்சி நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணெல்லாம் இல்ல. அவ ரொம்ப நல்லவ டாக்டர். போதும், என்னால இசையாக்கப்பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். இதுக்கு மேல அவங்களுக்கு நான் எந்த தொந்தரவும் தர மாட்டேன். என்னால என் அக்காவோட வாழ்க்கை கெட்டு போக கூடாது. அப்போ உன்னோட கெட்டு போன வாழ்க்கைய பத்தி உனக்கு எந்த அக்கறையும் இல்ல, அப்படிதானே? நீ நான் தான் உன் மனசாட்சி. ஆமா, எனக்கு ஏன் வாழ்க்கைய பத்தி எந்த அக்கறையும் இல்ல. என் அக்காவோட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் என்னால வரக்கூடாது. போதுமா? உன் அக்காவுக்காக இவ்ளோ யோசிக்கிறியே, எந்த தப்புமே பண்ணாத உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது யோசிச்சியா? நான் இதை யாருக்காக யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்காக எல்லா அவமானங்களையும் இப்ப வரைக்கும் இசை அக்கா தான் தாங்குறாங்க. இதுல நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் ஸ்ரீஜாக்கும் என் அம்மாக்கும் தெரிஞ்சா அதுக்கும் என் அக்கா தான் காரணம்னு அவங்கள இன்னும் காயப்படுத்துவாங்க. ஏற்கனவே என் அம்மா பண்ண தப்புனால அத்தை அக்கா மேல கோவமா இருக்காங்க. இப்ப நான் பண்ண தப்புனால அக்கா வெளியே போடுமா? நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் உன் வீட்ல இருக்கிறவங்க யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க இசை அக்காவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ஆமா, என் அத்தைக்கு நான் கன்சீவா இருக்கிறது மட்டும் தெரிஞ்சா அக்காவையும் என்னையும் இந்த வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. அம்மா, அப்ப நம்ம கோவிலுக்கு கிளம்பலாமா? ஆ அம்மா, அப்போ கோவிலுக்கு வர்ஷினியை கூப்பிட வேண்டாமா? வேணாம்ப்பா, அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவளே ரொம்ப உடம்பு முடியாம இருக்கா. இப்போதைக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சரியா? ஆ பல்லவி, அம்மா அந்த தட்டு எடுத்துட்டு போய் வண்டியில வச்சிடுமா? சரிங்கம்மா. பல்லவி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? பல்லவி, எதுக்கு இவ்ளோ வேகமா வந்து நிக்கணும்? தேவையில்லாத டென்ஷன். முதல்ல இங்க இருந்து போ சொல்லு. வேண்டாம் அண்ணி, அம்மாவே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஓ சரி, போயிட்டு வா. எதுக்கு தேவையில்லாம டென்ஷனு? அப்படி போய் நிக்க சொல்லு. அதான் அத்தை சொல்றாங்கல்ல, ஏன் அப்படியே நின்னுகிட்டு இருக்க? போ. ஏய் இசை, உன் காதுல விழலையா? அத்தை இப்போ என்ன சொன்னாங்க? போ, போய் அப்படி நில்லு. ஏய் இசை. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, எதுக்கு நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? விடு. அம்மா, கார்ல எல்லாத்தையும் வச்சிட்டேம்மா. சரிம்மா, எங்க கிளம்பலாமா? அன்னதானம் கொடுக்கறதுக்காக கிளம்புறோம். வர்ஷினி கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அவளுக்கு உடம்பு சரியில்லைல்ல, பாவம் ரெஸ்ட் எடுக்கட்டும். பல்லவி, அம்மா, உன் சின்ன அண்ணனையும் அண்ணியும் கோவிலுக்கு வர சொல்லு. வாங்க கிளம்பலாம், டைம் ஆச்சு. எல்லாரும் வாங்க. போடா. அண்ணி கேட்டுச்சுல? என்ன பல்லவி? அது சரி, அம்மா உங்களை கோயிலுக்கு கூப்பிட்டாங்க. வாங்க. ஓ. அண்ணா நீயும் வா. வரோம் பல்லவி. நான் வரேன். சரிங்க. வரேன். ஏய் இசை, ஏய் இசை, என்னாச்சு? யாருங்க? எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களாங்க? உங்களை தாங்க. எதுக்குங்க என்ன அடைச்சு வச்சிருக்கீங்க? நான் எங்க அம்மா கிட்ட போகணுங்க, என்ன அவுத்து விடுங்க. ஹலோ. அடைச்சு வச்ச இத்தனை நாள்ல இப்பதான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காண்டா. என்னடா சொல்ற? ஏய் ஆமாண்டா, வந்ததுல இருந்து அவன் டஸ் புஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேசினிருந்தாப்ல. இன்னைக்கு தான் அம்மா அப்பா கூட தமிழ்ல பேச ஆரம்பிச்சுக்கிறான். ஹலோ பாரு, நான் எங்க அம்மா கிட்ட போகணுங்க, என்ன அவுத்து விடுங்க. இவனோட பெரிய ரோதனையா போச்சுடா. இரு மச்சான், உள்ள போய் 2 தட்டு தட்டிட்டு வரேன், அப்பதான் பேசாம இருப்பான். போடா. ஓ ஏய் அமைதியார், ஏன் கத்துற? ப்ரோ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு என்ன கிட்னாப் பண்ணிருக்கீங்க ப்ரோ? ப்ளீஸ் ப்ரோ, என்ன விட்டுருங்க ப்ரோ. என் ஃபேமிலி போய் நான் பார்க்கணும். அதுக்காக தான் ஆசையை கிளம்பி வந்திருக்கேன். கெஞ்சி கேட்குறேன் ப்ரோ, அவுத்து விட்டுருங்க ப்ரோ.
இந்த பாரு தம்பி, நீ என்ன கேட்டாலும் என்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. நான் கொடுக்கறத சாப்பிட்டுட்டு அமைதியா இருக்கணும். எங்களுக்கு எப்ப தகவல் வருதோ அப்ப உன்னை விட்டுருவோம். டாக்டர், நான் கன்சீவா இருக்கேன். அப்படியா? இதான் முதல் குழந்தையா? அது வந்து டாக்டர். ஏன் தயங்குறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. டாக்டர், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். எனக்கு அபார்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுங்க. எதுக்கு அபார்ஷன்? என்ன காரணம்? லவ் பண்ணவன் ஏமாத்திட்டானா? டாக்டர், என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க ப்ளீஸ். உங்களை எதுவுமே கேட்காம எப்படிமா உங்களுக்கு அபார்ஷன் பண்ண முடியும்? அட்லீஸ்ட் நீங்க கன்சீவா இருக்கிறது உங்க பேரண்ட்ஸ்க்காவது தெரியுமா? ஆஹா, தெரியாது டாக்டர். தெரிஞ்சா என்ன உயிரோடவே விட மாட்டாங்க. ப்ளீஸ் டாக்டர், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து ஹெல்ப் பண்ணுங்க நின்னா எப்படிமா? சொல்லுங்க, படிச்சவங்க தானே நீங்க. நர்ஸ், உங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய வேலை கொடுத்திருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு இப்படி பரதேசி மாதிரி கோவில்ல அன்னதானம் சாப்பிடறதுக்கு வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க. மேடம், நாங்க சாப்பிட்ற சின்ன ஹோட்டல் எதுவும் இல்லை மேடம். சிலிண்டர் இல்லாம மூடிட்டாங்க மேடம். ஆமா மேடம், நாங்க பசி தங்கிப்போம். ஆனா அந்த அடைச்சு வச்சிருக்கவனுக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அதான் மேடம் சாப்பாடு வாங்கலாம்னு வந்தோம். வாங்கிட்டீங்கல்ல, கிளம்புங்க. ம், அப்புறம் அவனை கவனமா பாத்துக்கோங்க. அதெல்லாம் கவனமா பாத்துக்கிறோம் மேடம். மேடம், இன்னும் எவ்வளவு நாளைக்கு மேடம் அவனை இப்படி அடைச்சு வச்சிருக்கிறது? இன்னும் 4 நாள் தான். டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சாமா? எடுத்தாச்சு டாக்டர். உட்காருங்க. டாக்டர், டெஸ்ட் ரிப்போர்ட். ஆ, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கம்மா. இந்த கண்டிஷன்ல உங்களுக்கு அபார்ஷன் பண்ணக்கூடாது. ஒன்று பண்ணுங்க, நான் ஒரு டேப்லெட் எழுதி தரேன். அதை 1 வீக் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டரை வர சொல்லி உங்களுக்கு அபார்ஷன் பண்ணிடலாம். 1 வீக்கா? டாக்டர், அது வரைக்கும் என்னால வீட்ல மறைக்க முடியாது டாக்டர். ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேக்குறேன். எப்படியாவது எனக்கு அபார்ஷன் பண்ணிடுங்க டாக்டர். என்னம்மா நீ, நான் இவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிற? ப்ளீஸ் டாக்டர், நான் ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில இருக்கேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நர்ஸ், அந்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புங்க. ஓகே டாக்டர். இது பாருமா, இப்போ உனக்கு இன்னொரு மாத்திரை எழுதி தரேன். அதை மறக்காம போட்டுக்கோ. நாளைக்கு காலையில 10 மணிக்கு வா, உனக்கு அபார்ஷன் பண்ணிடலாம். அதை பண்றதுக்கு தனியா டாக்டர் வருவாங்க. ரிசப்ஷன்ல ஃபீஸ் பே பண்ணிடு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கிக்க. இந்த டேப்லெட்டை தவறாம போட்டுக்க. நீ ரொம்ப வீக்கா இருக்க.